அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி மேம் இருக்கு? பொதுவா ரொம்ப நாளா குடும்பத்துல பெருசா நிம்மதி இல்லைங்க. ரிஷபம் வந்து இத சொல்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். "ஏப்பா ஃபேமிலில சந்தோஷமா இருக்கியா?" அதே மாரி சேவிங்ஸ் ஏதாவது நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில செய்யுங்க. இதுவரைக்கும் நான் தங்க நகைக்குன்னு சீட்டு போட்டதில்ல. என்ன கேட்டா சீட்டு போடுறது தனிநபர் இதில போட்டத விட ஜுவல்லரி மாரி போட்டுக்கலாம். ஜுவல்லரியும் திடீர்னு காணாம போயிடுறாங்கல்ல மேடம். இப்ப அந்த ம். மாரியே நடக்குது இல்லையா? ஆமா. பேங்க்ல போட்டுக்கோங்க. உண்மை. ரிஷபத்துக்கு எடுக்க தெரியாது. அப்படி சில ராசிகள் இருக்கு. அதுங்களுக்கெல்லாம் கெடுக்க தெரியாது. அதுங்க தான் கெட்டு போகுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். அப்ப ரிஷபம், கடகம், தனுசுலாம் இதுங்களுக்கு கெடுக்க தெரியாது. அதுங்க கெட்டு போகுங்க. ஆமா. ஆ அதுங்க வந்து மத்தவங்க சொல்றத கேட்டு இதுங்க நம்பி கெட்டு போகுங்க. அந்த மாரி ம். தான் இந்த பெர்சனாலிட்டீஸ். ம். அப்ப அதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் மேடம். யாரையும் கெடுக்க தெரியாம வெரி எந்த குட். நல்ல விஷயம் நீ முயற்சி பண்ற ம். அப்படின்னாலும் பலிதமாகும். நல்ல விஷயத்த முயற்சி பண்றதுக்கான ஒரு திறவுகோல் அப்படின்றது கிடைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சு, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்க பார்த்து, நீங்க எங்களோட ஃபேன் ஆகி, நான் உங்களோட ஃபேன் ஆகி, அந்த அளவுக்கு வந்து இந்த ஜோதிடர் யுகம் சேனல் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு வைப்ரேஷனோட, ஒரு கமெண்ட்டோட அவ்வளோ அழகா கொண்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நாங்க வந்து நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நாங்க தெளிவா ஜாதகம் எல்லாமே நாங்க சொல்லிட்டுருக்கோம். அதில இன்னைக்கு ஜூன் மாசத்தில லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்ன? அது எப்போ வருது? அது இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறத நம்ம யார அப்படி பார்த்து கேட்க போறோம் அப்படின்னா, ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க கிட்ட தான் நம்ம நெறைய விஷயங்கள கேட்க போறோம். உங்க 12 ராசிக்கும் அவங்க நெறைய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி இருக்குன்னு சொல்லப் போறாங்க. கவனமா கேளுங்க. கவனமா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான் அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு அது உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவங்கள சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சொன்னேனே நான் தான் அழகான ஒரு கோல்டு மகாலட்சுமி மாதிரி. பாருங்க அவங்க எப்படி ஒரு மகாலட்சுமி மாரி அழகா ஒரு அம்சமா அஷ்டலட்சுமி மாரி உட்காந்துருக்காங்க. நெறைய இப்ப நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நெறைய விஷயங்கள வந்து நீங்க மக்களுக்கு சொல்லிட்டுருக்கீங்க. நெறைய உங்களால அவங்க நெறைய பயனடைகிறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்ட். பட் அது மக்களுக்கும் தெரியணும். அது எப்ப வருது? அதனால என்னென்ன பலன்கள் நம்ம 12 ராசிக்கும் நடக்கப் போகுது அப்படின்றது. பட் இது முதல்ல சொல்லுங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்ப வருது? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா மேடம், இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க ஜோதிடத்தில அப்படின்னா, ஜோதிடத்தில நெறைய யோகங்கள் இருக்கு மேடம். அதில ம். ஒரு பிரதானமான யோகம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம். ம். சுக்கிரன் வந்து சாக்ஷாத் மகாலட்சுமியோட ஸ்வரூபம். ஆக புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, சாக்ஷாத் பெருமாளினோட ஸ்வரூபம் அப்படிம்பாங்க. அதே மாரி சுய ஜாதகத்தில புதன் வலுத்து இல்ல, புதன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னாலும், அதே மாதிரி புதன ப்ளீஸ் பண்ணணும், பசிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பெருமாள வழிபாடு பண்ணணும். ஏன்னா ம். புதனுக்கு கடவுள் பெருமாள் தான். சுக்கிரனுக்கு கடவுள் மகாலட்சுமி தாயார் தான். ஆக இந்த 2 கிரகங்களுடைய இணைவு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிம்பாங்க. ம். இந்த 2 கிரகங்களுடைய இணைவு எந்த இடத்துல இருந்தாலும் 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 12 பாவத்துல எங்க இருந்தாலும் அதுக்கான பலன்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஆனா பிரதானமா வந்து பார்த்தீங்கன்னா, கேந்திரம் அப்படிம்பாங்க மேடம். ம். கேந்திரம் அப்படின்றது 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல இருக்கு அப்படின்னா, இந்த இணைவு இருக்கு அப்படின்னா, முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஜூன் 22லேருந்து ம். ஜூன் 30 வரைக்கும் கடகத்துல இந்த சுக்கிரனும், அதே மாதிரி புதனும் இணைவு. இதுல இந்த பிற்பகுதி 22 to 30 ம். இது லட்சுமி நாராயண யோகமும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி தனலட்சுமி யோகம்னுவாங்க, அதுவும் ஆக்டிவேட் ஆகும். வெரி குட். அந்த ம். தனலட்சுமி யோகம் அப்படின்னா என்னன்னா, குருவும் சுக்கிரனும் இணைவு. ம். ஆக இது ஆக்டிவேட் ஆகும். இந்த 2 காலகட்டம் மக்கள் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். நம்ம வந்து அந்த பாவம் குறித்து சில விஷயங்கள் சொல்லுவோம் மேடம். அந்த விஷயத்த அங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு பிக் லக் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேடம். வெரி குட். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க அவ்வளோ விளக்கமா, அவ்வளோ அழகா சொல்லியிருக்கீங்க. ஏன்னா, நெறைய பேருக்கு புரியாது. எனக்கும் இப்ப தான் நானும் கேள்விப்படுறேன். பட் எல்லாருக்கும் தெரியும் நெறைய பேருக்கு.
ஸோ இப்போ இதில் நம்ம வந்து 12 ராசி பார்க்க போகிறோம். அடுத்தது ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எப்படி மேம் இருக்கு? பொதுவாக ரொம்ப நாளாக குடும்பத்தில் பெருசாக நிம்மதி இல்லைங்க. ரிஷபம் வந்து இதை சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏப்பா ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கியா? அடே என்னத்த ஃபேமிலி, நாங்கள் என்னத்த சந்தோஷமாக இருக்கோம் அப்படிம்பாங்க. எவ்வளோ நாளாப்பா சந்தோஷமாக இல்லை? பலர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் எனக்கு குடும்பம்னு ஒன்று ஆரம்பித்ததுலேருந்தே நான் சந்தோஷமாக இல்லைங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் ஓகே, கல்யாணம்னு ஒன்று பண்ணி குடும்பம் அப்படின்னு எனக்குன்னு தனியாக ஒரு குடும்பம்னு வந்ததுலேருந்து நான் பெருசாக சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் நல்லா இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை. ஒரு சிலர் எங்கள் மாமியார் விட்டுட்டு, நாங்கள் எங்கள் மாமியார் நாத்தனார்லாம் விட்டுட்டு தனியாக இருக்க வரைக்கும் பொதுவாகவே ரிஷபத்துக்கு அந்த நாத்தாரன்ற உறவு மாமியார்ன்ற உறவுலாம் பெருசாக நல்லபடியாக அமையறதில்லை மேடம், அமையறதில்லை. அதுவும் நாத்தனார்ன்ற உறவு வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங்களாகவே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ரிஷபத்துக்கு. அப்போ அவங்களாம் வராதுக்கு முன்னாடி ஓகே மேடம். அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் வந்து படிச்சுன்னு இருந்தால் வந்துட்டா, திருமணம் பண்ணி கொடுத்தாங்க, அங்கே பிரச்சனை வந்துட்டா, அதுக்கு வந்ததுலேருந்து எங்கள் குடும்பமே அப்படியே தலைக்கீழ மாறிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இன்னமும் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் சொல்லுவார் பேச்சு கேட்டுட்டு அவர் வந்து என் கூட வந்து சரியாக வந்து நல்ல உறவு முறை அப்படின்றது வைக்க மாட்டேன்றாரு. என்னை முதல்ல மனைவியாக மதிக்க மாட்டேன்றாரு, இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போ ரிஷபத்துக்கு ஃபேமிலி எப்பயுமே ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் அதிசயமாக அத்திப்பூத்தா மாதிரி இதுவும் எங்கள் லைஃப்பில் நடக்குமா, கல்வெட்டிலே செதுக்கிக்கலாம். குடும்பத்தில் ஏதோ ஒரு அளவுக்கு நிம்மதி. நம்ம இப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க மேடம், உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அடடா குடும்பத்தில் பயங்கர சந்தோஷம் வரப்போகுது, நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை தலை மேலே தூக்கி வச்சு தாங்க போகிறார். இது வந்து பார்த்திங்கன்னா மேடம், நம்மளை ரொம்ப ரொமான்டிக்காக வந்து டீல் பண்ண போகிறார், நம்ம வந்து காதல் பறவைகளை சிறகடித்து பறக்க போகிறோம் அப்படின்லாம் நினைப்பாங்க. இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா மேடம், உண்மையாகவே சொன்னோன்னா உங்களுக்கும் தெரியும், இந்த உண்மையான ஒரு அன்பு அது கூட விடுங்க, இந்த லவ் ரொமான்ஸு அப்படியே உருகி உருகி லவ் பண்ணுறது இதெல்லாம் நம்ம சினிமாவில் தான் பார்க்கணும். ஆமாம், உண்மை இல்லையா? சினிமாவில் தான் பார்க்கணும். லவ் யூன்னு சொல்கிறது இல்லையா இப்போ? அதே தான் மேடம், லவ் யூன்றது மேம் இப்போ லவ் யூ கிடையாது, பேபி ஆர் யூ ஓகே பேபி, அப்படிதான். ஆர் யூ ஸ்மார்ட் பேபி, பேபி ஆயிடுச்சு இப்போ, பேபி ஆயிடுச்சு. இல்ல அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை மட்டும் தான், அந்த பேபி தான் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அதேதான், அந்த மனசுல இருந்து வர வார்த்தை கிடையாது. இப்ப அந்த மாதிரி ஆயிப்போச்சு, சும்மா உதட்டளவுல அப்படின்னு சொல்லலாம். ஆக இவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியில ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்கும் மேடம். அந்த ஹாப்பினஸ் யார் சார்ந்தும் இருக்கலாம். மாமியார் இவ்வளோ நாள் தொல்லை கொடுத்துருந்தா, மாமியார் விட்டு போயிட்டா அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். நாத்தனார் இவ்வளோ நாள் தொல்லை கொடுத்துருந்தா அவள் விட்டுட்டு போயிட்டா அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். குழந்தை இவ்வளோ நாள் சொல் பேச்சு கேட்கல, இப்போ சொல் பேச்சு கேட்குது அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். ஃபேமிலியில் எப்போ பாரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, இப்போ ஃபினான்ஷியலி நாங்கள் சவுண்டாக இருக்கோம் அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். இப்படி எது வேணா இருக்கலாம். ஆக குடும்ப ரீதியாக ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றத நீங்கள் அனுபவிப்பீங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் ஏதாவது நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. இது வரைக்கும் நான் தங்க நகைக்குன்னு சீட்டு போட்டதில்லை. என்ன கேட்டால் சீட்டு போடுறது தனிநபர் இதில் போட்டதை விட ஜுவல்லரி மாதிரி போட்டுக்கலாம். ஜுவல்லரியும் திடீர்னு காணாமல் போயிடுறாங்கல்ல மேடம், இப்போ அந்த மாதிரியே நடக்குது இல்லையா? பேங்க்ல போட்டுக்கோங்க, பேங்க்ல போட்டுக்கோங்க. அந்த மாதிரி சேவிங்ஸ் சேஃபாக சேவ் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குப்பா, அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு 6 வயசு ஆகுது, நான் இப்பத்துலேருந்தே சேர்த்து வைக்கணும். இந்த காலகட்டம் இடம் வாங்கி போட்டுருங்க, இடம் அதுக்கு அங்கேயே இருக்கும். அதேதான், அது அப்படியே பன்மடங்கா பெருக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. லக்ஷ்மி நாராயண யோகத்துல நீங்க பணத்துக்கே அதிபதி அவ தானே மேடம், தாயார் தானே. எந்த இடத்துலாம் தாயார் இருக்காலோ அந்த இடத்துலாம் பெருமாள் இருப்பார், எந்த இடத்துலாம் பெருமாள் இருக்காலோ அந்த இடத்துல தாயார் இருப்பா. ஆக இவங்க 2 பேரும் இணைஞ்சி அந்த யோகம் அந்த இடத்துல அமர்றதுனால இந்த காலகட்டம் நீங்க குடும்பம் சார்ந்து ஒரு முன்னேற்றத்துக்காக நீங்க எதுனாலும் செய்யலாம். அதே மாதிரி 4 பேருக்கு நல்லது பழகணும், நல்லது சொல்ல பழகணும் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க. ரிஷபத்துக்கு யாரையும் கெடுக்க தெரியாது, அது உண்மை. ரிஷபத்துக்கு கெடுக்க தெரியாது. அப்படி சில ராசிகள் இருக்கு, அதுங்களுக்குலாம் கெடுக்க தெரியாது, அதுங்க தான் கெட்டு போங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரிஷபம் கடகம் தனுசுலாம் இதுங்களுக்கு கெடுக்க தெரியாது, அதுங்க கெட்டு போங்க. அதுங்க வந்து மற்றவங்க சொல்றது கேட்டு இதுங்க நம்பி கெட்டு போங்க. அந்த மாதிரி தான் இந்த பர்சனாலிட்டிஸ். அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் மேடம். யாரையும் கெடுக்க தெரியாம வாழறதே ஒரு தெய்வ வாழ்க்கை இல்லையா? நம்மளாம் என்ன நினைப்போம், ஐயோ நம்மளுக்கு மற்றவங்களை கெடுக்க தெரியல, யாரையும் கெடுக்க கூடாது, ஆமா நம்ம கெட்டு போகலாம், அவ்வளவு இல்லை. அதே தான் நான் கூட அப்படி யோசிப்பேன் மேடம். ஐயோ நம்மளுக்கு யாரையுமே கெடுக்க தெரியல, ஆனால் நம்ம வந்து ஃபேமிலியில எவ்வளோ பேர் நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க, அட வீடு பரவாயில்லை, நம்ம வந்து கர்மாவை தொலைக்கிறோம், உங்க கர்மாவை வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்போம் இல்லைங்களா? அப்ப நம்ம யாரையும் கெடுக்காம இருக்கிறதே ஒரு பெரிய வரும். இந்த காலகட்டம் குடும்பம் சார்ந்து ஹாப்பினஸ்க்காக நீங்க சேவிங்ஸ்ன்னு வைக்கலாம். கொஞ்சம் எடுத்து நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா கூட அது பன்மடங்கா பெருகும். அதே மாதிரி நல்ல வார்த்தை, ஆல்ரெடி உங்களுக்கு அதுதான் தெரியும். இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு துரோகமே செய்யறவங்க அப்படின்னா கூட நல்லா இருன்னு வாழ்த்த ஆரம்பிச்சிடும். இது நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 22 to 30 வரைக்கும் ஏறக்குறைய 9 நாள்
இந்த 9 நாள் 3ஆம் பாவத்துல வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயண யோகம். ரிஷபம் எப்பயுமே தப்பான விஷயத்தை தான் முயற்சி பண்ணுவாங்க. நல்லது எதுவும் கண்ணு முன்னாடி கொட்டி கிடக்குது அப்படின்னாலும் எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு, ஆனா அவங்க தான் நம்மள ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட தான் நம்ம வந்து போய் உழுவாங்க அப்படின்லாம். இந்த ஆடு வந்து யாரை நம்ம பார்த்துருக்கீங்களா? வளர்க்குறவங்க இழுப்பாங்க, இழுத்துட்டு இழுத்துட்டு பிளிரிட்டு போகும். ஆனா வெட்டுறவங்க தடவை கொடுப்பாங்க, தலையை குனியும், டபையில்னு வெட்டிடுவான். அந்த மாதிரி தான் ரிஷபம். அப்ப நம்ப கூடாதவங்கள தான் வாழ்க்கையில நம்புவாங்க. ஆனா ரொம்ப அதிசயமா இந்த காலகட்டம் கரெக்டான விஷயத்த முயற்சி பண்ணுவாங்க, சக்சஸும் ஆவாங்க. அதே மாதிரி இந்த பதிவை பார்க்குறவங்க இந்த காலகட்டம் வாழ்க்கையில என்ன நீ முயற்சி பண்ணணும்னு ஆசைப்படுற, அதுக்கான ஒரு ஆரம்பம் பிள்ளையார் சுழியை போடு, முயற்சி பண்ணு. ரொம்ப சிம்பிளா, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், படிச்சிருந்தேன், ஹவுஸ் ஒய்ஃபாக வந்துட்டேன். நான் பழையபடி உழைக்கணும், என் கையில் காசு இருக்கணும், என்னோட ஒரு ஐடென்டிட்டி நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த காலகட்டம் நீ உன்னோட முயற்சி பலிதமாகும். எந்த நல்ல விஷயம் நீ முயற்சி பண்ற அப்படின்னாலும் பலிதமாகும். நல்ல விஷயத்து முயற்சி பண்றதுக்கான ஒரு திறவுகோல் அப்படின்றது கிடைக்கும். ஸோ சாலிடாக நல்ல விஷயத்த முயற்சி பண்ண அப்படின்னா. அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்தில் குருவும் இருக்கார், தனலட்சுமி யோகமும் ஆக்டிவேட் ஆகுது. ஒரு விஷயத்த ஒரு முறை முயற்சி பண்ணுற நடக்க மாட்டேங்குது, 10 முறை முயற்சி பண்ணுற நடக்க மாட்டேங்குது, 2 முறை முயற்சி பண்ணி இந்த காலகட்டம் சக்ஸஸ் ஆகிடும். பட் இட் ஷுட் பி a குட் திங். நல்ல விஷயமா இருக்கணும். தம்பி தங்கச்சியினோட ஒரு சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்றது உண்மை. உன்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவாற்றலும் மேம்படும். ஆன் தி ஹோல் இந்த காலகட்டத்தை நல்ல விஷயத்துக்கு சூப்பராக பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கூட அது பன்மடங்காக பெருகும். வெரி குட், வெரி குட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரிஷபம் கேட்டிருப்பீங்க, நல்லா ஃபுல் வீடியோ பார்த்தீங்க, கேட்டிங்களா? கேளுங்க, அப்போ தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஏமாளின்னு தெரியும். நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க, உங்களை தான் நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. பட் உஷாராக இருங்க. இந்த வாட்டி இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வருது, கொஞ்சம் உஷாராக இருங்க, நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லாமே இந்த ஃபுல் வீடியோ பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் மேமோட நம்பர் வேணும்னா அந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேராக உங்கள் ஜாதகத்தையே எடுத்துகிட்டு போய் பார்த்துருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்வேன். ஏன்னா ஒருத்தவங்க அவங்க வந்து பொதுவாக சொல்லுவாங்களே தவிர, நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனீங்களா உங்கள் கட்டம் எப்படி, நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி இருந்தீங்க, எல்லாமே அவங்க கரெக்டாக சொல்லி உங்களுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.